சூஃபிசங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. அரபிக்ல தசவுஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துல வாழ்வியல் முறையை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அகம் சார்ந்தது, இன்னொன்று வந்து புறம் சார்ந்தது. புறம் சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா சரியத்தின் பேரு. அகம் சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகத், ஹக்கீகத், மாரிஃபத் அப்படின்னு வகைப்படுது. வெளிப்படையான வாழ்வியல் முறையை வந்து பார்த்தீங்கன்னா குரான், நபிகள் அவங்களுடைய வாழ்வியல் முறை, ஹலால் ஹராம், அதுக்கப்புறம் இறைவன் சொன்ன அந்த 5 கடமைகள் எல்லாமே உட்பட்டு வரும். இது அகம் சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜாக சொல்லலாம். இந்த தரிகாங்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய உள்ளார்ந்த ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி மேற்கொள்ளும் பயணம் தான் அந்த அகம் சார்ந்த விஷயம். இது ஒரு வெளிப்படையான பயணம் இல்லை, உள்ளார்ந்து புரிந்து கொண்டு சிந்தனைகள், உணர்வுகள், ஆத்மா ஒன்றிணைக்கும் ஒரு ஆழமான ஒரு பயணமா இருக்கு. இப்போ சரியத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வேளை கரெக்டாக தொழுதுட்டு, ஜகாத் பண்ணிட்டு, நோன்பு இருந்துக்கிட்டு, ஹஜ் பயணம் செஞ்சுக்கிட்டு, ஹராம் ஹலால் பேணி வாழ்ந்தாலே உங்களுக்கு அந்த சரியத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு முழுமை அடைந்துடலாம். ஆனா இந்த அகம் சார்ந்த விஷயத்துல சில குணநலங்களை நம்ம வளர்த்துக்கிட்டா தனக்குள்ள இருக்கிற அந்த சோல் பியூர், இந்த சோலை வந்து கரைப்பட்ட சோலை வந்து பியூரிஃபை பண்ணி தனக்குள்ள இருக்கிற இறைவனை அதுக்கு சில குணநலங்களை வளர்த்துக்கணும். முதல்ல வாழ்க்கையை மனப்பூர்வம் மாற்றணும். இந்த ஆசை, கோபம், காமம், எரிச்சல், பொறாமை, அந்த கெட்ட குணங்களை மனதில் இருந்து எடுத்துட்டு கருணை, அன்பு, பாசம் போன்ற நல்ல குணங்களை வளர்த்தணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மௌனம் மற்றும் தியானம். வெளிப்புறம் இருக்கிற அந்த சத்தங்களை எல்லாத்தையுமே குறைச்சிட்டு உள்ளார்ந்த அமைதியை காண முயற்சி செய்யணும். மூன்றாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுய விசாரணை. நான் யார், என்னை இயக்கும் சிந்தனைகள் எது, என் உணர்வுகள் என்ன என தேடலை தொடங்க வேண்டும். நான்காவது வந்து பார்த்தோம் ஆன்மீக வழிகாட்டி. ஒரு குருவை கண்டுபிடிச்சு அவங்களோட வழிகாட்டுதல்ல அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி. ஐந்தாவது இணைப்பு உணர்வு. நான் என்ற தனிப்பட்ட உணர்வை தாண்டி இறையை உணர்த்தல். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தசவுஃப்ங்கிறது பரிசுத்தமான ஆன்மா இந்த உடலுடன் இந்த உலகத்திற்கு வந்து தன் செயல்களால் அந்த ஆத்மா அந்த தூய்மையை இழந்து விட்டது. இழந்த அந்த தூய்மையை பரிசுத்தமாக மீண்டும் ஆக்குவதற்கான வாழ்வியல் முறைதான் தசவுஃப் சூஃபிசம்ங்கிறது.